அன்றைக்கி ஒரு நாள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி ஏதாவது பழுத்திருக்கான்னு பார்க்கலாம், நம்ம நட்டு வச்சு தக்காளி செடியெல்லாம் காய்ச்சிச்சு இன்னும் பழமாச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க போனேங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரோஜா செடியில் ஏகப்பட்ட பூ பூத்துருந்துச்சுங்க. இந்த ரோஜா செடிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா என் பொண்ணு காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்டு கொடுத்த செடி தான் இது. அவள் பர்த்டே அன்னைக்கு சாக்லேட் கொடுத்துருக்கா. என் பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எனக்கு சாக்லேட் வேண்டாம், எனக்கு அது போல் ஒரு ரோஜா செடி வாங்கி கொடுறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அவளும் அதே மாதிரி ஒரு ரோஜா செடி வாங்கி கொடுத்துருக்கா. அந்த என் பொண்ணோட ஃப்ரெண்டு கொடுத்த அவள் பேர் வந்து பிரியா. என் பொண்ணு பேரும் பிரியா தான். அந்த பிரியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்னா இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தினமும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 மொட்டு வரைக்கும் பூ வைக்கிது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரோஜா செடி ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கும் என் பொண்ணுக்கும். இது மாதிரி கிஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் ஹாப்பினஸ் இருக்கும். ஆனால் இது மாதிரி நம்ம செடி வாங்கி அதை நம்ம வளர்க்கும் போது நம்ம லைஃப் லாங் அந்த செடி வச்சு காப்பாற்றும் போது அது நம்ம வந்து தினம் சந்தோஷப்படுவோம். அது இல்லாமல் அது கொடுத்தவங்களும் சரி, அவங்களும் எப்பயுமே ஞாபகம் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாள் ஒரு பூ பறிக்கும்போது நமக்கு அவங்களோட ஞாபகம் இருக்கும். நம்ம மனசு சந்தோஷத்தில் நம்மையும் அறியாமல் அவங்கள வாழ்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.